தூத்துக்குடி துப்பாக்கி சூடை பற்றி இது இவ்வளவு காலம் யாராவது பேசிட்டு இருந்தீங்களா? ஒரு அரச படுகொலை அது மக்களின் புரட்சி. அதை சுட்டு அடக்கி ஒடுக்குனீங்க. அன்னைக்கு அந்த அரசு பொறுப்பேற்றுச்சா? போய் பார்த்து எல்லாரும் அதுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தீங்களா? வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுப்பீங்களா? உங்கள் குடும்பத்தில் இருக்க பிள்ளைகள்லாம் படிக்க பண்ணுவீங்களா? நாட்டையும் ஆட்சியும் எதை நோக்கி நடத்துறீங்க? நீங்கள் கள்ளக்காரன் குடிச்சு செத்தவன் கொலைப்படுத்தி செத்தான், அவனுக்கு போய் காசை கொடுக்க ஊக்கப்படுத்தி உன் பிள்ளைகளை நான் படிக்க வைக்கிறேன், உனக்கு அரசு வேலை கொடுக்குறேன்னா நாட்டு பாதுகாப்பு எல்லை நின்று செத்து வந்தான்ல அவனுக்கு போய் இப்படி பார்த்தியா? பணம் கொடுத்தியா? அவன் குடும்பத்துக்கு வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுக்குறேன்னு சொன்னியா? அப்புறம் ஒரு நடிகரை பார்க்க போய் நெரிசல சித்தத்துக்கு இவ்வளவு 35 லட்சம் கொடுக்குற, வேலை கொடுக்குறேன்றா, மாசம் 5000 கொடுக்குறேன்றா. அதையே 1.5 மாசமா பேசிருக்கியப்பா. விவசாயி வீதியில் நின்று தண்ணீரோட நின்று விளைய வச்சு அந்த நெல்லெல்லாம் வீணாகதேன்னு அவன் பசிக்காக கொண்டு வந்தாங்க. ஊராரின் பசிக்கு தானே உழைச்சு கொண்டாங்க. அதை பத்தி கவலைப்பட மாட்டா, பேசவே மாட்டா. எந்த அரசு கண்டுருச்சு தம்பி? ஐயா கருணாநிதி ஆட்சி காலத்தில் சேமிப்பு கடன் கட்டப்பட்டிருந்தா வீதியில் கிடக்குமா? இல்லை அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் கட்டப்பட்டிருந்தா வீதியில் கிடக்குமா? இல்லை 4.5 ஆண்டுகள் ஆண்ட ஐயா விவசாயி மகன் சொல்ற ஐயா எடப்பாடி ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டிருந்தா என் விளை வச்ச என் பொருள் உயிர் தேவை உணவு தானே. அந்த உணவு பண்டத்தை எப்படி நீ வீதியில் போடுவான்? அப்போ உழவர் குடிய நீ என்னவா மதிக்கிற? நீ இந்த நாடு விளங்கமா? தூத்துக்குடி துப்பாக்கி சூடை பற்றி இது இவ்வளவு காலம் யாராவது பேசிட்டு இருந்தீங்களா? ஒரு அரச படுகொலை அது மக்களின் புரட்சி. அதை சுட்டு அடக்கி ஒடுக்குனீங்க. அன்னைக்கு அந்த அரசு பொறுப்பேற்றுச்சா? போய் பார்த்து எல்லாரும் அதுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தீங்களா? வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுப்பீங்களா? உங்கள் குடும்பத்தில் இருக்க பிள்ளைகள்லாம் படிக்க பண்ணுவீங்களா? நாட்டையும் ஆட்சியும் எதை நோக்கி நடத்துறீங்க? நீங்கள் கள்ளக்காரன் குடிச்சு செத்தவன் கொலைப்படுத்தி செத்தான், அவனுக்கு போய் காசை கொடுக்க ஊக்கப்படுத்தி உன் பிள்ளைகளை நான் படிக்க வைக்கிறேன், உனக்கு அரசு வேலை கொடுக்குறேன்னா நாட்டு பாதுகாப்பு எல்லை நின்று செத்து வந்தான்ல அவனுக்கு போய் இப்படி பார்த்தியா? பணம் கொடுத்தியா? அவன் குடும்பத்துக்கு வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுக்குறேன்னு சொன்னியா? அப்புறம் ஒரு நடிகரை பார்க்க போய் நெரிசல சித்தத்துக்கு இவ்வளவு 35 லட்சம் கொடுக்குற, வேலை கொடுக்குறேன்றா, மாசம் 5000 கொடுக்குறேன்றா. அதையே 1.5 மாசமா பேசிருக்கியப்பா. விவசாயி வீதியில் நின்று தண்ணீரோட நின்று விளைய வச்சு அந்த நெல்லெல்லாம் வீணாகதேன்னு அவன் பசிக்காக கொண்டு வந்தாங்க. ஊராரின் பசிக்கு தானே உழைச்சு கொண்டாங்க. அதை பத்தி கவலைப்பட மாட்டா, பேசவே மாட்டா. எந்த அரசு கண்டுருச்சு தம்பி? ஐயா கருணாநிதி ஆட்சி காலத்தில் சேமிப்பு கடன் கட்டப்பட்டிருந்தா வீதியில் கிடக்குமா? இல்லை அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் கட்டப்பட்டிருந்தா வீதியில் கிடக்குமா? இல்லை 4.5 ஆண்டுகள் ஆண்ட ஐயா விவசாயி மகன் சொல்ற ஐயா எடப்பாடி ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டிருந்தா என் விளை வச்ச என் பொருள் உயிர் தேவை உணவு தானே. அந்த உணவு பண்டத்தை எப்படி நீ வீதியில் போடுவான்? அப்போ உழவர் குடிய